மழைக்காட்டின் அந்த இருண்ட இரவுக்கு பிறகு ஷான் பாதுகாப்பாக இருந்தான். ஆனால் காடு இன்னும் அமைதியாக இல்லை. காலை வெளிச்சத்தில் அவர்கள் வெளியேற தயாரானார்கள். அந்த நேரத்தில் ஷானின் கையில் இருந்த சிறிய ஒளிக்கல் மீண்டும் மெதுவாக மினுங்கத் தொடங்கியது. அம்மா, இது மீண்டும் ஒளிருது. டானி ஆச்சரியமாக பார்த்தாள். ஆடம் சுற்றி கவனித்தார். அந்த ஒளிக்காட்டின் ஒரு மறைந்த திசையை நோக்கி சுட்டிக்காட்டியது. அவர்கள் ஒன்றாக அந்த ஒளியை பின்தொடர்ந்தனர். சிறிது தூரம் சென்றதும் அவர்கள் பார்த்தது ஒரு மாய உலகம். மினுங்கும் செடிகள், ஒளிரும் பூச்சிகள், தங்க ஒளியில் விழும் நீர்வீழ்ச்சி. ஷான் கண்கள் பெரிதாக திறந்தான். இது கனவா? டான் மெதுவாக சிரித்தாள். இல்லை மகனே, இது இயற்கையின் ரகசியம். அவர்கள் நீர்வீழ்ச்சிக்கு அருகே சென்றனர். அந்த துளிகள் ஒளியாக மாறி காற்றில் மிதந்தன. திடீரென ஒரு பெரிய கல் சிலை மெல்ல உயிர் பிடித்தது. அது காட்டின் பாதுகாவலன். அதன் கண்கள் தங்க ஒளியில் மின்னின. அது மெதுவாக பேசத் தொடங்கியது. இந்த காடு உயிருடன் இருக்கிறது. அதை மதிப்பவர்களுக்கு மட்டும் அது அதன் ரகசியங்களை காட்டும். ஆடம் தன் துப்பாக்கியை கீழே வைத்தார். அவர் மெதுவாக சொன்னார், நாங்கள் இந்த காட்டை காப்போம். அந்த பாதுகாவலன் மெல்ல ஒளியாக மாறி மறைந்தது. அந்த ஒளி ஷானின் கையில் இருந்த கல்லில் சென்று சேர்ந்தது. அந்த கல் இப்போது இன்னும் பிரகாசமாக இருந்தது. அவர்கள் திரும்பி நடக்கத் தொடங்கினர். இந்த முறை அவர்களுக்கு பயம் இல்லை. காடு இனி பயம் அல்ல, அது ஒரு நண்பன். சூரியன் உதித்தான். பறவைகள் பாடின. குடும்பம் புதிய நினைவுகளுடன், புதிய மரியாதையுடன் காட்டை விட்டு வெளியேற தயாரானது. ஆனால் ஷானின் கல் மீண்டும் மெதுவாக சூடாகத் தொடங்கியது. கிட்ஸ் வேர்ல்ட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மணி ஐகானை கிளிக் பண்ணுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நன்றி.